வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க இப்போ இளநீர் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த இளநீர் பாயாசத்துக்கு வந்து நான் 2 இளநியோட வழுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தோசை பதத்தில் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா பாயாசம் நல்லா இருக்காது. சாஃப்டாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி பாயாசத்தில் வந்து நம்ம இது சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இளநீர் பாயாசம் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப வேணும்னு கேட்பாங்க. அது இனி வெய்ய காலம் வரப்போகுது இல்லைங்களா, இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெயிலுக்கு இதமாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறேன். 1/2 லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். இந்த பால் வந்து பாதியாக வந்து சுண்டி வர அளவுக்கு காய்ச்சி எடுக்கணும். பால் கொதிச்சு வரட்டும். நான் வந்து பச்சை பால் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும். நீங்கள் காய்ச்சி ஆறின பாலும் கூட எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கெட்டியாகி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்த போகிறேன். அதனால் சுகர் வந்து கம்மியாக போடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா சுகரே சேர்த்து போட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு நீங்கள் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். சுகர் மட்டுமே போடுற மாதிரி இருந்தால். பால் நல்லா கெட்டியாகி வந்துச்சு. இதை நம்ம வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மற்றதெல்லாம் வறுத்து நான் வந்து தேங்காய் பால் கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஏலக்காய் சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சம் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு. நீங்கள் இளநீர் வந்து நல்லா இனிப்பானதாக இருந்தால் அதை விட்டே நீங்கள் தேங்காய் பாலை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்படி இல்லைன்னா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா வழுக்க, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. வந்து நான் வந்து கூட முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணுமோ சேர்த்துக்கலாம். நான் போடுவேன். நல்லா கலந்து விட்டுக்குங்க. அப்புறம் அது வைங்க, எல்லாத்தையும் போடுற வேண்டியது. தேவையான அளவு நட்ஸ் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து சுவையான இளநீர் பாயாசம் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.